வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த உமன் இன் கேபின் 10 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கப்பல்ல இறந்து போன ஒரு மர்ம பெண் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஒரு பணக்கார கப்பல் ட்ரிப்பை கவர் பண்றதுக்காக அவங்க அந்த யாட்ச்க்கு வந்திருப்பாங்க. அந்த பணக்கார கப்பல் தங்களோட நிறைய பணக்காரர்களையும் கூட்டிட்டு நார்வேக்கு போய் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ண போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கப்பல்ல கேபின் 8ல தங்கியிருப்பாங்க. கேபின் 10ல ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொலை பண்ணப்பட்டு கடல்ல வீசுறத நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே எழுப்பி அலர்ட் பண்ணுவா. அண்ட் இந்த மாதிரி இறந்துட்டா ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா அந்த கப்பல்ல யாருமே மிஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த 10ஆம் நம்பர் கேபின்லயுமே எந்த பொண்ணுமே இருக்க மாட்டா. ஸோ உண்மையிலேயே அப்போ அங்க இறந்தது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஹீரோயின் என்னென்ன பண்றா, அண்ட் டுவர்ட்ஸ் தென் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 1.5 மணி நேரம் தான். ஸோ 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு கிரிப்பிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல அந்த மர்ம பெண் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியே ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹீரோயின் இதை ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க அப்படின்ற அந்த டெஸ்பிரேஷனையுமே நல்லா காட்டப்பட்டிருக்கும். ஆல்சோ இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கப்பல்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த கப்பலை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதும் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு பரபரப்பு நிறைஞ்ச ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல சின்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பிளெயினா ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுல நடக்கும். சோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் காட்டாமையோ இல்ல ஏதாவது ட்விஸ்ட் பண்ணியோ காட்டியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.